ஐயனா துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனை காணாமனதும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நிலாவும் சோழனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்கே போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்ததும் சோழன் வந்து அவங்க அண்ணனை நினச்சி அழ ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்து பதறி போய் நிலா, சோழன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அழாதீங்க சோழன், எனக்கு மட்டும் அண்ணன் நினச்சி கவலை இல்லையா? அழாதீங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அவர் அழுகையை நிப்பாட்டுற மாதிரி தெரியலை. உடனே கீழே உட்காந்து நிலா வந்து சோழனை தோள் மேலே அவரை படுக்க வச்சு, அழாதீங்க சோழன், எப்படி நம்ம அண்ணன் கிடச்சிருவாரு, அண்ணன் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் சொல்கிறாரு, இல்லைங்க நிலா, என்னால் தான் அண்ணன் வீட்டை விட்டு போச்சு. நான் மட்டும் அந்த சாதக பேச்சை எடுக்காமல் இருந்திருந்தா அண்ணன் வந்து வீட்டை விட்டு போயிருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னால் தான் அண்ணன் வீட்டை விட்டு போச்சு. ஏனே இப்படி ஒரு முடிவெடுத்த? நீ இல்லாத வீட்டில் நாங்கள் மட்டும் எப்படின்னு நிம்மதியாக இருப்போம்? நீ போயிட்டா, வீட்டை விட்டு போயிட்டா நாங்கள்லாம் இப்படி சந்தோஷமாக இருப்போம்னு நீ எப்படின்னே அப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு இப்படி வீட்டை விட்டு போயிட்ட? எங்களெல்லாம் விட்டுட்டு எப்படின்னே உனக்கு போக மனசு வந்துச்சுன்னு மறுபடியும் சொல்லி சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டது நிலாவுக்கே ரொம்ப அழுக வருது. அவங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மனசை அவங்க தேத்திக்கிட்டு, அழாதீங்க சோழன், அழுதாப்புல எதுவுமே நடக்க போகிறதில்ல. நம்ம அண்ணனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா அண்ணன் உங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டார் அப்படின்னு சொல்லி அவரை ஆறுதல் படுத்திட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ தான் சோழன் நினச்சி பார்க்குறாரு, அனீஸ் பேச்சே சரியில்லையே, அனீஸ் கொஞ்சம் ஏதோ வந்து மறைமுகமாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சிடாரு. சரிங்க நிலா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வந்து ஒருத்தரை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னும். இப்போ எங்கே போகிறீங்க? நீங்களே மனசு சரியில்லாமல் இருக்கீங்க, இப்போதைக்கு எங்கேயும் போவேணாம் அப்படிங்கிறாங்க நிலா. இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்ட்டு அவங்கள வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு அவர் பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பி அனீஸ் வீட்டுக்கு வர்றாரு சோழன். அனீஸ் வீட்டுக்கு வந்ததும் அனீஸை தான் பார்க்குறாரு. பார்த்ததும் சோழனை பார்த்ததும் அனீஸு என்ன செய்கிறதுனே தெரியாமல் திரு திருன்னு முழிக்கிறாரு. ஏன்னா வேற வழி இல்லை, சேரன் வந்து அனீஸ் வீட்டில் தான் இருக்காரு. அப்போ அனீஸ்கிட்ட வந்து சோழன் கேட்குறாரு, பையா உன் மூஞ்சியே சரியில்லை, சேரன் நான் எங்கன்னு அப்பயே நீ சரிவர பதில் சொல்லலை. அப்பயே எனக்கு உன் மேலே ஒரு டவுட் இருந்துச்சு, உண்மையை சொல்லு, அண்ணன் உனக்கு தெரியாமல் எங்கேயும் போயிருக்காது, சொல்லு பையா, எங்கள் அண்ணனை காணாமல் நாங்கள் துடிச்சு போயிருக்கோம், தயவு செய்து என்னை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு மேலேயும் அனீஸுனால மறைக்க முடியலை. சேரன் இருக்கிற இடத்த இனிமே மறைச்சா தம்பியெல்லாம் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, கவலைப்படாத பையா, சேரன் பையா எங்கேயும் போல, என் வீட்டில் தான் இருக்குது, வா பையா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. சேரன் வந்து சந்தாயாட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், இனிமே என் தம்பிகளுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், என் தம்பியை இனிமேல் நல்லா இருப்பாங்க, நான் இல்லாமல் என் தம்பியனால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அந்த நேரம் பார்த்து மண்ணாங்கட்டி அப்படின்ட்டு உள்ளே வர்றாரு சோழன் கோவமா. அனீஸும் பக்கத்தில் நிற்கிறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சேரன். சோழனை பார்த்ததும் சேரன் என்ன சொல்கிறதுனே புரியாமல் இருக்காரு. ஏனே இப்படி பண்ணுன? நீ இல்லாத வீட்டில் நாங்கள் எப்படி நிம்மதியாக இருப்போம்னு நீ தப்பான ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுட்டு நீ எப்படி வீட்டை விட்டு வெளியே வரலாம்? நாங்கள் துடிச்சு போனது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. சேரனும் சோழனை பார்த்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ சோழன் வந்து அனீஸை பார்த்து கேட்குறாரு, அனீஸ் பையா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படிங்கிறாப்புல. என்ன பையா, கேளு பையா அப்படிங்கிறாப்புல. இப்போ நான் கேட்குறது உங்களுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை பையா எதா இருந்தாலும் மனசு விட்டு பேசு அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு சாதகத்து மேலே நம்பிக்கை இருக்கா அனீஸு அப்படின்னு சோழன் கேட்குறாரு. இல்லை பையா, எங்களுக்கெல்லாம் அதில் எந்த நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போனா இப்போ ஒன்று சொல்லுவேன், அதை கேட்டு நீ ஷாக்காகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லுங்க பையா அப்படின்னு சொல்லி கேட்கையில், உங்கள் தங்கச்சியை என் அண்ணன் சேரனுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு சோழன். இதை கேட்டதும் அனீஸு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. என்ன பையா இப்படி கேட்குற? நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா? அதுவும் சேரன் பையா மாதிரி என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். சாதகத்து மேலெலாம் எனக்கோ எங்கள் குடும்பத்துக்கோ யாருக்குமே வந்து நம்பிக்கை கிடையாது. அதனால நீ இப்பயே சொல்லு, நான் சேரனுக்கு என் தங்கச்சியை கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு அனீஸ் சொல்கிறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சேரனும் சோழனும். அதுக்கப்புறம் சோழன் வந்து சந்தாயை பார்த்து கேட்குறாப்புல, என்ன சந்தாயா, எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் கேட்க சொல்கிறாரு. அனீஸும் கேட்குறாரு. சந்தாயாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் எப்போ முதல்ல சேரனை பார்த்தனோ அப்போவே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறணும்னு நான் நினச்சேன், அதனால எல்லா விஷயமும் எனக்கு வந்து அனீஸ் சொல்லிட்டாப்புல, நான் வந்து சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேங்கிறாப்புல. சேரன் ஏதோ சொல்ல வர்றாரு. அதை கேட்டு சோழன், அண்ணே
இந்த விஷயத்திலேயாவது நான் முடிவெடுக்கிறேனே, நீ தயவு செய்து நான் சொல்கிறத கேளுனே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல உனக்கும் சந்தாயாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து சேரன் கையில் கொடுத்து சந்தாய காலத்தில் கட்டுன்னு சொல்கிறாரு. சந்தாயாவும் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அங்கே நல்லபடியாக சேரன் சந்தாய காலத்தில் தாலி கட்டுறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.